மார்கழி மாதம் 30வது பாசுரம். இது கடைசி பாசுரம். மார்கழி மாதத்திலே சிறந்த மாதம். திருப்பாவை பாசுரம் 30. எங்கும் இன்பம் பொங்கும் மங்களம். வங்கக்கடல் கடைந்த மாதவனே கேசவனே, திங்கள் திருமுகத்து செழியாற்றின் இறைஞ்சி அங்கு பறை கொண்டு வற்றை அணிப்புதுமை பைங்கமலர் தந்தறியாமல் பட்டபேரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பு ஈராண்டு மல்வரைந்தோல் செங்கண்ண திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கள் திருவள் பெற்று இன்புறுவர் ரம்பாவாய். தினமும் விடியற் காலையில் எழுந்து இந்த 30 பாடல்களை பக்தியுடன் சொல்ல வேண்டும். மார்கழி மாதம் 30 நாளும் கட்டாயம் சொல்ல வேண்டிய 30 பாசுரம். முடியவில்லை என்றால் சிற்றம் சிறுகுள்ளே 29வது பாசுரத்தை மட்டுமாவது சொல்ல வேண்டும். கண்ணுக்கு இறங்கு பசு தோற்ற கன்றுக்கு இறங்கிய பால் தருவது போல இறைவன் நமக்கு அருள்வான் என்றார் பட்டார் என்ற ஆச்சாரியர். திருப்பாவின் பெருமை அளவிடவே முடியாது. இதோ உங்களுக்கு 30வது பாசுரம் விளக்கம். வங்கக்கடல் கடைந்த மாதவனும் கேசவனும் ஆகிய திருமாலை குறித்து திங்கள் போன்ற அழகிய முகம் கொண்ட கோபியர்கள் ஆண்டாள் பக்தியுடன் சென்று வணங்கினார். அந்த பக்தியோடு பாடப்பட்ட புதுவை நகரின் பட்டபிரான் மகள் கோதை ஆண்டாள் சொன்ன இந்த திருப்பாவையின் சங்க தமிழ் மாலையும் 30 பாசுரங்களையும் தப்பாமல் யார் பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் அனைவரும் திருமாலின் அருளை பெற்று எங்கள் நல்வாழ்வும் ஆனந்தம் அடைவார்கள். இதுதான் திருப்பாவின் பலன் சொல்லும் பாசுரம். திருப்பாவை பாடலின் மகிமையும் பாராயணம் செய்வோருக்கு கிடைக்கும் அருளையும் அழகாக கூறும் இறுதி பாசுரம் இது. ஓம் நமோ நாராயணா. இந்த பாசுரம் இதோடு முடிவடைந்து விட்டது. அடுத்து தை பிறக்கிறது. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.